மீண்டும் வர வைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது 20வது வினாவில் உள்ளோம். நேரடியாக 20வது வினாவிற்கு நாங்கள் செல்வோம். கேள்வியானது, ஒரு மேன்முறையீடு செல்லுபடியாவதற்கு அது யாருக்கு முகவரியிடப்பட வேண்டும்? விடை, உதவி ஆணையாளருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரதி ஆணையாளருக்கு டெப்யூட்டி கமிஷனர், உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு கமிஷனர் ஜெனரல் ஆஃப் இன்டர்னல் ரெவென்யூ, நிதி அமைச்சருக்கு. இதில் பார்த்தீர்களானால் நாங்கள் எப்போதுமே கமிஷனர் ஜெனரல் ஆஃப் இன்டர்னல் ரெவென்யூ அவர்தான் உள்நாட்டு இறைவன திணைக்களத்தில் உள்ள பெரியவர். அவர்தான் வரியை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செய்கிறார். அதனால் எந்த ஒரு மேன்முறையீடாக இருக்கலாம், பேமெண்ட்ஸ் அதாவது கொடுப்பனவர்களாக இருக்கலாம், எல்லாமே அவருடைய பார்வைக்கு அவருடைய முகவரிக்குத்தான் செலுத்தப்பட வேண்டும். 21வது கேள்வி, இதுவும் ஒரு தியரி சம்பந்தப்பட்ட கேள்வி. வரையறுக்கப்பட்ட டோரோ தனியார் கம்பெனி உள்நாட்டு சந்தைக்கு மென் விளையாட்டு பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. 2018-19 வரி மதிப்பாட்டின் ஒவ்வொரு காலாண்டு விற்பனை புரள்வுகளும் கீழே தரப்பட்டுள்ளன. கேள்வியானது, கம்பெனி தேசத்தை கட்டியெழுப்பும் வரிக்கான பரிப்பினை கொண்டிருப்பது, அதாவது நேஷன் பில்டிங் டேக்ஸில் லயபிள் டர்ன் ஓவர் எவ்வளவு என்பதுதான் கேட்கப்பட்டுள்ள கேள்வி. அதாவது எந்த காலாண்டில் உள்ள விற்பனை புரள்வு லயபிள் டர்ன் ஓவராக கருதப்படும்? முதலாவது காலாண்டு விற்பனை புரள்வு ரூபாய் 3.8 மில்லியன், இரண்டாவது காலாண்டு ரூபாய் 2.75 மில்லியன், மூன்றாவது காலாண்டு 3.25 மில்லியன், நான்காவது காலாண்டு 4.5 மில்லியன். உங்களுக்கு தெரியும், நேஷன் பில்டிங் டேக்ஸ் அதாவது தேசத்தை கட்டியெழுப்பும் வரிக்கான த்ரெஷோல்டு அடிப்படை வேல்யூவானது 3 மில்லியன் ஒரு காலாண்டுக்கு. 3 மில்லியனுக்கு மேற்பட்ட வரிப்புரள்வை அதாவது விற்பனை புரள்வை நீங்கள் வைத்திருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த காலாண்டிற்கு நீங்கள் பரிப்பினை அதாவது லயபிள் ஆவீர்கள். இதுதான் பேசிக் ஐடியா நேஷன் பில்டிங் டேக்ஸை பொறுத்த மட்டில். 3 மில்லியனுக்கு மேலே வராவிட்டால் ஒரு காலாண்டில், அந்த காலாண்டில் உங்களுக்கு நேஷன் பில்டிங் டேக்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. அதன் அடிப்படையில் இங்கே கொடுக்கப்பட்ட தரவின் அடிப்படையில் முதலாம் காலாண்டு 3 மில்லியன் 3.8 மில்லியனுக்கு மேலே, 2.75 இரண்டாம் காலாண்டு 3 மில்லியனுக்கு கீழே, மூன்றாம் காலாண்டு 3.25 மில்லியனுக்கு மேலே, நான்காம் காலாண்டு 4.5 மில்லியன் 3 மில்லியனுக்கு மேலே. அவ்வாறு பார்ப்போமையானால் இரண்டாம் காலாண்டு மட்டுமே 3 மில்லியனுக்கு குறைவானதாக இருப்பதனால் மற்ற 3 காலாண்டும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரிக்கான பரிப்பினை கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் விடையானது காலாண்டு 2 தவிர்ந்த எல்லா காலாண்டுகளிலும் பரிப்பினை கொண்டுள்ளது நேஷன் பில்டிங் டேக்ஸ். வினா 22, ரணில் இரசாயன உற்பத்தி பொருட்களின் உற்பத்தியாளர் ஆவார். அவர் அந்த பொருட்களை வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்வதுடன் உள்நாட்டு வாடிக்கையாளருக்கும் விற்பனை செய்கிறார். அதாவது அவர் உள்நாட்டிலும் உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார், உள்நாட்டில் உற்பத்தி செய்த பொருட்களை வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்கிறார். 2018 டிசம்பர் 31 முடிவடைந்த காலாண்டிற்கான அவரின் விற்பனை ரூபாய் 7.5 மில்லியன், உள்நாட்டு விற்பனை ரூபாய் 4.4 மில்லியன். அதாவது மொத்த விற்பனை 7.5, 4 மில்லியன் உள்நாட்டு விற்பனை, 3.5 ஏற்றுமதி விற்பனை. அவர் நாட்டை கட்டியெழுப்பும் வரி அதாவது NBT சட்டத்திற்கான முதலாவது அட்டவணையில் இரசாயன பொருட்கள் உட்படுத்தப்படாமையை அறிந்துள்ளார். கேள்வியானது, ரணில் செலுத்த வேண்டிய நாட்டை கட்டியெழுப்பும் வரி எவ்வளவு என்றுதான். அதாவது நீங்கள் பார்த்துவினால் நாட்டை கட்டியெழுப்பும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி சட்டத்தின்படி ஏற்றுமதியானது எக்ஸெப்டட் விலக்களிக்கப்பட்ட விற்பனை பொருள்வாக கருதப்படுகின்றன. உள்நாட்டில் செய்யப்படும் விற்பனை மற்றும் உற்பத்தி செய்யும் விற்பனைக்கான பொருள் மட்டுமே பரிப்பு அதாவது லயபிளாக கருதப்படுகின்றன. அவற்றின் அடிப்படையில் எங்களுடைய வினாவுக்கு செல்வோமையானால், ஆ 7.5 மில்லியனில் 4 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு விற்பனை. அது ஒரு உற்பத்தி செய்ய அதாவது மேனுஃபேக்சரிங் ஆனதால் அவருடைய நாங்கள் முதல் 5 வினாக்கள் ஒன்றில் பார்த்தோம். பொதுவான வரி வீதமானது NBT 2 வீதம். அதனால் 4 மில்லியன் அதற்கு 2 வீதம்
அவருடைய என்பிடி லயபிள் வரியாக கருதப்படும். அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விடைகளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ரசாயன பொருட்களின் ஏற்றுமதிக்கு மாத்திரம், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஏற்றுமதி ஒரு விலக்களிக்கப்பட்ட விற்பனை பொருளாக கருதப்படுகின்றன. அதனால் அதற்கு நாட்டை கட்டி எழுப்பும் வரி வராது. உள்நாட்டு வாடிக்கையாளருக்கு விற்ற ரசாயன பொருட்களுக்கு மாத்திரம். ஆம், உள்நாட்டு வாடிக்கையாளருக்கு விற்ற ரசாயன பொருட்களுக்கு என்பிடி ஒன்று. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு விற்பனை ஆகிய இரண்டிற்கும் அது தவறான விடை. டி, அவரின் எந்த ஒரு விற்பனை மீதும் செலுத்த வேண்டியதில்லை, அதுவும் தவறான விடை. அதனால் பி, உள்நாட்டு வாடிக்கையாளருக்கு விற்ற ரசாயன பொருட்களுக்கு மாத்திரம் என்பதே சரியான விடையாகும். வினா 23. வரையறுத்த சாதனா தனியார் கம்பெனி ஒவ்வொரு மாத இறுதியிலும் ஊழியர்களுக்கு சம்பளம் செலுத்துகிறது. 2018 டிசம்பர் மாத சம்பளத்திலிருந்து கழிக்கப்பட்ட உழைக்கும் போதே செலுத்தும் வரி, அதாவது பேய், எந்த திகதியில் அல்லது அதற்கு முன் ஆணையாளர் நாயகத்திற்கு, அதாவது கமிஷனர் ஜெனரல் ஆஃப் இன்டர்னல் ரெவென்யூ அவருக்கு செலுத்தப்பட வேண்டும். பேய் பொறுத்தவரையில் பேயானது உங்களுக்கு தனியாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பட்சத்தில் ஒரு தொழிலாளி மாதாந்த சம்பளத்தை பெறுகின்றார். அவருடைய மாதாந்த சம்பளம் பேய்க்கு உட்படுத்தப்படுமேயானால் அந்த பேய் வரியானது அடுத்த மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் 15ஆம் திகதியோ அல்லது அதற்கு முன்னர் கமிஷனர் ஜெனரல் ஆஃப் இன்டர்னல் ரெவென்யூ ஆணையாளர் நாயகத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். இதுதான் பேசிக் கன்செப்ட் பேயை பொறுத்தவரையில். அதன் அடிப்படையில் டிசம்பர் மாதத்துக்கான பேய் வரியானது ஜனவரி 15ஆம் திகதிக்கு முன்னர் செலுத்தப்பட வேண்டும். இதேபோல் ஜனவரி மாதத்துக்கான பேய் பிப்ரவரி மாதம் 15, பிப்ரவரி மாதத்துக்கான பேய் மார்ச் 15, அவ்வாறு தொடர்ந்து செல்லலாம். வினா 24. சமன் ஒரு மென்பொதி இயந்திரவியலாளர் ஆவார். இலங்கையில் சில கம்பெனிகளின் சுயாதீன சேவை வழங்குநராகவும் செயற்படுகின்றார். வரி மதிப்பாண்டு 2019-20க்கு தாம் செலுத்த வேண்டிய வருமான வரி ரூபாய் 4 லட்சம் என அவர் மதிப்பிட்டுள்ளார். அதாவது எஸ்டிமேட்டட் டேக்ஸ் என்று கூறுவார்கள். அவர் மதிப்பிட்டுள்ள வரி 4 லட்சம் 2019-20 வரி மதிப்பாண்டுக்கு. சேவை கட்டணத்திலிருந்து 2019 ஆகஸ்ட் 15 வரை கழிக்கப்பட்ட பிடித்து வைத்தல் வரை ரூபாய் 50,000. கேள்வியானது, முதலாவது தவணை கட்டணமாக சமன் செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு? அதாவது இவர், உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு இறைவழி சட்டத்தின்படி நாங்கள் இப்பொழுது வரி செலுத்தப்பட வேண்டும். மதிப்பீட்டின் அடிப்படையில், எஸ்டிமேட்டட் பேசிஸ் அடிப்படையில் தான் வரி செலுத்தப்பட வேண்டும். உங்களுடைய அந்த வரி மதிப்பாண்டுக்கான வரி, அதாவது வருமானம் எவ்வளவு, வருமான வரி எவ்வளவு என்று நீங்கள் ஏற்கனவே மதிப்பிட வேண்டும். அந்த மதிப்பிட்ட எஸ்டிமேட்டட் அடிப்படையில் நீங்கள் குவார்ட்டர், அதாவது ஒவ்வொரு காலாண்டிற்கும் நீங்கள் செலுத்த வேண்டும். இதன் அடிப்படையில் 2019-20ஆம் ஆண்டுக்கான முதலாவது தவணை திகதியாக இருக்கிறது 15 ஆகஸ்ட் 2019. இதுதான் முதலாவது தவணை. அன்று அதற்குரிய கேள்விதான் கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது தவணை கட்டணமாக எவ்வளவு செலுத்த வேண்டிய வரி? வினாக்கு போவோம். மதிப்பிடப்பட்ட வரி, அதாவது எஸ்டிமேட்டட் டேக்ஸ் 4 லட்சம். இதுதான் மொத்த எஸ்டிமேட்டட் டேக்ஸ். அதுக்கு பிறகு 50,000 ரூபாய் பிடித்து வைத்தல் வரி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். வரியானது நீங்கள் சுயாதீனமாகவும் செலுத்தலாம் அல்லது உங்களுக்கு பதிலாக இன்னொருவர் பிடித்து வைத்துக்கலாம் உங்களுடைய வரியை. இவை இரண்டும் வரிக்கடன், அதாவது டேக்ஸ் கிரெடிட் என்று கூறுவார்கள். இவை டேக்ஸ் கிரெடிட்டாக நீங்கள் கருதப்பட்டு அந்த டேக்ஸ் கிரெடிட்டை உங்களுடைய வரியிலிருந்து கழித்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் பிடித்து வைத்தல் வரி 50,000 ரூபாய். அவற்றை கழித்தால் உங்களுக்கு மிகுதியாக வரும் வரியானது 3,50,000 ரூபாய். இது மொத்த ஆண்டிற்கான வரி. ஒரு ஆண்டில் அந்த ஆண்டு வரியாக 4 கட்டங்களாக 4 தவணைகளாக கட்ட வேண்டும். இதுதான் சட்டத்தின் படி கட்ட வேண்டிய ஒரு கோட்பாடு. அதன் அடிப்படையில் ஒரு காலாண்டிற்கு 87,500, அதாவது 3,50,000 4ஆல் பிரித்தால் வரும் 87,500 ரூபாய். இதுதான் தவணை கட்டணம். இதுதான் முதலாவது தவணை கட்டணம். அதன் அடிப்படையில் விடை பி 87,500. 25வது கேள்வி. பங்குடைமை வியாபாரமாக கமால் அண்ட் சன்ஸ் வரி மதிப்பாண்டு 2018-19க்கு கீழ்வரும் ஊடு செயல்களை டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி கீழே தரப்பட்டுள்ள ஊடு செயல்களில் எவை பிடித்து வைத்தல் வரி பரப்பினை கொண்டுள்ளது? அதாவது எவை வித்ஹோல்டிங் டாக்ஸுக்கு லயபிளாக கருதப்படுகிறது என்றுதான் கேள்வி. ஒன்று நாம் பார்ப்போம். பங்குடைமையானது
பங்குடைமை வியாபாரமாக லீகல் அசோசியேட்டுக்கு சட்ட கட்டணமாக ரூபாய் 1,00,000 செலுத்தியது. பங்குடைமை பாதுகாப்பு சேவைகளுக்காக வரையறுக்கப்பட்ட ஏ கம்பெனி மாதாந்த கட்டணமாக 1,25,000. பங்குடைமை அதன் லாபங்களை ஒவ்வொரு பங்காளருக்கும் அவர்களின் பங்குடைமை பங்கு அடிப்படையில் பகிர்ந்தளித்தது. அதாவது பங்குடைமை வியாபாரம் பங்குடைமை வியாபாரத்தை பொறுத்தவரை, அதாவது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையில் பார்ட்னர்ஷிப்பானது பார்ட்னர்ஷிப்பில் உழைக்கும் வருமானத்தை பகிர்ந்தளிப்பார்கள் பார்ட்னர்ஸ் பங்குடைமையாளர்களுக்கு. அந்த தருணம் தான் அவர்களுடைய டேக்ஸ் ட்ரிகரிங் பாயிண்ட் என்று கூறப்படும். அந்த தருணம் தான் அவர் பார்ட்னர்ஷிப், அதாவது பிடித்து வைத்தல் வரி செலுத்தப்பட வேண்டிய தருணம். இந்த தருணத்தில் பங்குடைமை வியாபாரம் அந்த பங்குடைமை வியாபாரத்தின் லாபத்தை அதன் பங்குடைமையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அந்த தருணத்தில் தான் பிடித்து வைத்தல் வரியை அவர்கள் பிடித்து வைக்க வேண்டும். பிடித்து வைத்து கமிஷனர் ஜெனரல் ரெவென்யூக்கு செலுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் சி, பங்குடைமை அதன் லாபங்களை ஒவ்வொரு பங்காளருக்கும் அவர்களின் பங்குடைமை பங்கு அடிப்படையில் பகிர்ந்தளித்தது. இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். இந்த தருணம் தான் வித்ஹோல்டிங் டேக்ஸ் அதாவது கழிக்க வேண்டிய தருணம். வினா 26. ருவான் சீமெந்து கற்களை உற்பத்தி செய்யும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். 2019 மார்ச் 31 முடிவடைந்த காலாண்டில் அவர் வியாபாரத்தின் விற்பனை புரள்வு கீழ்வருவனவற்றை கொண்டுள்ளது. உற்பத்தி செய்த சிமெந்து கற்களின் விற்பனை ரூபாய் 3.65 மில்லியன். சீமெந்து கற்கள் காவுகை வருமானம் ரூபாய் 2,244. கேள்வி என்னவென்றால், மேற்படி வியாபாரத்தின் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி தொடர்பில் சரியான கூற்று எது? அதாவது நாங்கள் திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். NBTயை பொறுத்தவரையில் ஒரு காலாண்டிற்கான விற்பனை புரள்வு ரூபாய் 3 மில்லியனுக்கு மேல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தான் அது லயபிள் பறிப்பினை கொண்டுள்ளது, அதாவது லயபிள் ஆகும். இதன் அடிப்படையில் முதலாவது கூற்று, உற்பத்தி செய்த சிமெந்து கற்களின் விற்பனை 3.65, இது 3 மில்லியனை விட கூடுதலானது. ஏனென்றால் கொடுக்கப்பட்ட கூற்றின் அடிப்படையில் 2019 மார்ச் 32 முடிவடைந்த காலாண்டில், அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகள் காலாண்டு தரவுகள். அப்படி என்றால் 3 மில்லியனுக்கு மேலதிகமாக உள்ளது இவர்களுடைய விற்பனை புரள்வு. அதனால் முதலாவது NBT, அதாவது தேசத்தை கட்டியெழுப்பும் வரிக்கு லயபிள் ஆகும். இரண்டாவது டிரான்ஸ்போர்ட் வருமானம் 2,40,000 44,000. இது அதாவது இவர் 2 விதமான வியாபாரத்தை கொண்டிருக்கிறார். ஒன்று உற்பத்தி செய்யும் வியாபாரம், மற்றது சர்வீஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் வியாபாரம். டிரான்ஸ்போர்ட் வியாபாரத்தில் வரும் வருமானமானது 3 மில்லியனை விட குறைவு. அதனால் அது விலக்களிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சி, 1 மட்டும் பறிப்புடையது, 2 விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதுதான் சரியான விடை. வினா 27. வரையறுக்கப்பட்ட எல்ஸ்வேர் தனியார் கம்பெனியானது 2017ஆம் ஆண்டு வியாபாரத்தினை ஆரம்பித்தது. இதனுடைய டிசம்பர் 2018 முடிவடைந்த காலாண்டிற்கான புரள்வானது பின்வருவனவற்றை உள்ளடக்கியுள்ளது. அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களின் கொள்வனவு மற்றும் விற்பனை வியாபாரத்திலிருந்து ரூபாய் 4 மில்லியன். கம்பெனியால் உற்பத்தி செய்யப்பட்ட கடதாசி மூட்டை, அதாவது பேப்பர் பண்டில் ரூபாய் 22.5 மில்லியன். இதுவும் NBT சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இதில் கேட்கப்பட்டுள்ள கேள்வியானது இந்த காலாண்டுக்கான தேசத்தை கட்டியெழுப்பும் வரி எவ்வளவு ரூபாய்? முதலாவது கூற்று, அச்சடிக்கப்பட்ட புத்தகம் மற்றும் விற்பனை, அதாவது இவர் செய்யும் வியாபாரமானது மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வியாபாரமானது. NBT, அதாவது தேசத்தை கட்டியெழுப்பும் வரி சட்டத்தின்படி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், அதாவது மொத்த மற்றும் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடும் ஒரு நபர் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்பவராயின் அந்த புரள்வானது விலக்களிக்கப்பட்டது. அது லயபிள் ஆகாது. அது 3 மில்லியனாக விட கூடியதாக இருந்தாலும் பரவாயில்லை, குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனுடைய வரும் விற்பனை விலக்களிக்கப்பட்டது. இரண்டாவது, கடதாசி மூட்டை, கம்பெனியால் உற்பத்தி செய்யப்பட்ட கடதாசி மூட்டை, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட கடதாசி மூட்டை. இது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். கடதாசி மூட்டை என்பது இது நாங்கள் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி இவர்கள்
கடதாசி செய்வ பஞ்சு அதிலிருந்து வரும் ஒரு உற்பத்தி ஒரு பண்டமானது கடதாசி மூட்டை. இதனால் இது ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டம். அவ்வாறு விவசாயத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வரும் விற்பனையிலிருந்து பொருள் இருந்தால் அது காலாண்டிற்கு 25 மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே தேசத்தை கட்டியெழுப்பும் வரைக்கு பறிப்பாகும். அதன் அடிப்படையில் இந்த காலாண்டிற்கான விற்பனை 2.5 மில்லியன், அதாவது 75 மில்லியனுக்கு விட குறைவான வருமானம். அதனால் அதுவும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரைக்கு பறிப்பாகாது. இதன் அடிப்படையில் விடை ஏ நில், 0 என்பதுதான் சரியான பதில். 28 உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி தர்ம நோக்கமாக இல்லாதது எது? அதாவது தர்ம நோக்கம் என்பது சேரிட்டி நோக்கம் என்பது நாங்கள் ஏற்கனவே பார்ப்போம். அப்ரூவ்ட் சேரிட்டி என்பது நாங்கள் சேரிட்டபிள் பர்பஸ் என்று சொல்வோம். தர்மம் அதாவது உங்களுடைய வறுமை நிவாரணம் மற்றும் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கான நிவாரணம், இவர்கள் எல்லாம் நாங்கள் தர்ம நோக்கமாக கருதப்படும். அதன் அடிப்படையில் ஏ வறுமை நிவாரணம், இது ஒரு தர்ம நோக்கம். சமய முன்னேற்றமும் தர்ம நோக்கம். தனியார் பல்கலைக்கழக உருவாக்கத்தினால் கல்வி முன்னேற்றம், இது ஒரு தர்ம நோக்கம் அல்ல. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள் தர்ம நோக்கம். அதனால் சி தனியார் பல்கலைக்கழக உருவாக்கத்தினால் கல்வி முன்னேற்றம், அது ஒரு தர்ம நோக்கம் அல்ல. வினா 29 உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி பெற்றுக்கொள்பவர், அதாவது ரிசீவர் என்று சொல்லப்படுவார், கருதப்படாதவர் யார்? கம்பெனி கலைப்பாளர், அதாவது கம்பெனி லிக்விடேட்டர். நீதிமன்றத்திற்கு வெளியே நியமிக்கப்பட்ட பெற்றுக்கொள்பவர், அதாவது கோர்ட்டினால் நியமிக்கப்பட்ட ரிசீவர். பங்குடைமை ஒன்றின் பங்காளர், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் உள்ள ஒரு பார்ட்னர். முறித்தவர் ஒன்றின் அறங்காவலர், அதாவது முறித்தவர் என்றால் பேங்க்ரப்ட் ஆனவர் ஒரு ட்ரஸ்டி. இதுதான் இதனுடைய 4 விடை. இதில் கம்பெனி கலைப்பாளர் ஒரு ரிசீவர், பி அதிலே கொடுக்கப்பட்டுள்ளது பெற்றுக்கொள்பவர் என்று அவர் ஒரு பெற்றுக்கொள்பவர் ரிசீவர், சி பங்குடைமை ஒன்றின் பங்காளர் தான் ரிசீவர் அல்ல. வினா 30 ஏஎன்பி பங்குடைமையின் லாப பகிர்வு ரூபாய் 1.4 மில்லியன். பங்குடைமையினால் செலுத்த வேண்டிய பிடித்து வைத்திருக்கும் வரியினை கணிக்கும் பின்வருவனவற்றில் சரியான விடை எது? அதாவது ஏஎன் பங்குடைமை பார்ட்னர்ஷிப்பின் லாப பகிர்வு 1.4 மில்லியன் பங்குடைமையினால் செலுத்த வேண்டிய பிடித்து வைத்திருக்கும் வரி. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்துக்கொள்வேமையானால் நாங்கள் முன்பே கூறியது போல் பங்குடைமையானது எந்த தருணத்தில் அதனுடைய லாபத்தை தனது பங்காளருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அந்த தருணத்தில் தான் அதனுடைய லாபத்தில் பிடித்து வைத்தல் வரியை கணிக்க வேண்டும். பிடித்து வைத்தல் வரியின் வீதமானது 8 வீதம் பங்குடைமைக்கு. இதன் அடிப்படையில் உங்களுடைய விடைக்கு போவோம். லாப பகிர்வானது 1.4 மில்லியன் ரூபாய். இந்த 1.4 மில்லியன் ரூபாயில் 8 வீதமாக 1,12,000 ரூபாய் தான் அவர் பிடித்து வைத்தல் வரியாக செலுத்த வேண்டும். டி 1,12,000 ரூபாய் தான் சரியான விடை. 31வது கேள்வி, இது ஒரு கணக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி. முதலாவது வசனம், திரு குணசேகர் என்பவர் பெரிய வியாபார நிறுவனம் ஒன்றில் சிரேஷ்ட முகாமையராக இருக்கிறார். அவருடைய தொழிலிருந்தான வரிமதி வருமானத்தை கணிப்பதற்கு 2018-19 வரி மதிப்பாண்டிற்கான விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கேள்வி என்னவென்றால், மேலே குறிப்பிட்ட வரி மதிப்பாண்டு காலப்பகுதியில் விடுப்புக்கு பதிலாக செலுத்தப்பட்ட இது ஒரு கேள்வி. இது ஒரு கேட்டப்பட்ட கேள்வி என்னவென்றால், தொழிலிருந்தான வரிமதி வருமானத்தை கணிக்க வேண்டும். இதுதான் கேள்வி. எம்ப்ளாய்மெண்ட் இன்கம், அசஸபிள் இன்கம் கணிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அவர் மாதாந்த சம்பளமாக 1,20,000 பெறுவதற்கு உறுத்துடையவராக இருக்கிறார். அப்படி என்றால் மொத்த சம்பளம் 1,20,000 மாதாந்தம் 12 மாதங்களுக்கு ரூபாய் 1.44 மில்லியன். அடுத்தது, கம்பெனி மற்றும் குணசேகரினால் தொழிலாளர் சேமலாப நிதியத்திற்கு முறையே 12 மற்றும் 8 பங்களிப்பு செய்யப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருப்போம், தயவு செய்து மீண்டும் சென்று பாருங்கள். தொழிலாளர்கள், அதாவது தொழில் தரவினால் பங்களிப்பு செய்யப்பட்ட சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்யப்பட்டிருந்தாயின் அது கமிஷனர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் ரெவென்யூவினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் அது விலக்களிக்கப்பட்டது. இதில்
இந்த இபிஎஃப் என்று கொடுக்கப்பட்டுள்ள இது ஒரு அரசாங்கத்தினால் நடத்தப்படும் ஒரு சேமலாம நிதியம். அதனால் இது கமிஷன் ஜெனரல் ஆஃப் இந்தியன் ரெவென்யூவினால் அங்கீகரிக்கப்பட்ட சேமலாம நிதியம். இதனால் தொழில் தரணினால் பங்களிப்பு விலக்களிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டத்தில் 8% பங்களிப்பு நாங்கள் அங்கே மாதாந்திர சம்பளம் 1,20,000 8% உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் ஏற்கனவே அது வரிக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வசனம், இதற்கு மேலதிகமாக அவர் பொழுதுபோக்கு படியாக அதாவது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஆக மாதாந்தம் ரூபாய் 15,000 பெறுகிறார். அதுவும் ஒரு வரிக்குட்படுத்தப்பட்ட நன்மை. 15,000 12 மாதங்களுக்கு 1,80,000 ரூபாய். வரி மதிப்பாண்டு 17-18க்கான லாபத்திலிருந்து 3 மாத சம்பளத்திற்கு சமனான மிகையூதியம் அதாவது போனஸ் அவர் எடுத்துக்கொண்டுள்ளார். 3 மாத சம்பளத்துக்கு சமனான மிகையூதியம். அவருடைய மாதாந்த சம்பளம் 1,20,000, 3 மாதத்துக்கு நிகரான சம்பளம் 3,60,000 தான் அவருடைய போனஸாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த கம்பெனி. அடுத்தது, மேலே குறிப்பிட்ட வரி மதிப்பாண்டு காலப்பகுதியில் விடுப்புக்கு பதிலாக லீவ் என்கேஷ்மெண்ட் அதாவது நீங்கள் லீவ் எடுக்காமல் இருந்தால் அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நாள் சம்பள அடிப்படையில் உங்களுக்கு ஒரு என்கேஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த கொடுக்கப்பட்ட பெறுமதியானது அந்த வரி மதிப்பாண்டு காலப்பகுதியில் 36,000 ஒரு வருடத்திற்கான அது கொடுப்பனவானது 36,000. இவற்றின் கூட்டுத்தொகையானது $1,2.016 ரூபாய் ஆகும். சரியான விடை சி, ரூபாய் 2.016. கேள்வி 32. வரி மதிப்பாண்டு 2018-19 காலப்பகுதியில் திரு பெரேரா என்பவர் பெற்ற முதலீட்டு வருமானங்கள் பின்வருமாறு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். கேள்வி, 2018-19 வரி மதிப்பாண்டிற்கான திரு பெரேரா என்பவரின் முதலீட்டு வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அசஸபிள் இன்கம் தான் கேள்வி. தரவுகள் இது ஒரு நாங்கள் பார்ப்போம். திரு பெரேரா இவர் ஒரு தனிநபர் ரெசிடென்ட் என்று நாங்கள் அனுமானிப்போம். 18-19க்கான முதலீட்டு வருமானம் தான் கேள்வி. வங்கியில் நிலையான வைப்பிலிருந்து பெற்ற தேறிய வட்டி ரூபாய் 95. தனிநபர், அதனால் இது ஒரு இறுதி வரிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வருமானம். அதனால் இது வரிமதி வருமானத்தின் ஒரு பகுதியாக கருதப்படாது. இரண்டாவது தரவு, கம்பெனிகளிடமிருந்து பெற்ற தேறிய பங்கு லாபம் 24,000. இதுவும் ஒரு இறுதி வரிக்கு உட்படுத்தப்பட்ட வருமானம் தனிநபர் அடிப்படையில். அதனால் இதுவும் வரிமதி வருமானத்தின் ஒரு பகுதியாக கருதப்படாது. விலை கூறப்பட்ட கம்பெனிகளின் பங்குகள் உழைத்த லாபம் ரூபாய் 11,000. விலை கூறப்பட்டது என்றால் பிஎல்சி கம்பெனிஸ்களிலிருந்து இவருக்கு பங்குகள் மூலம் உழைத்த லாபம் கேபிட்டல் கெயின் எடுத்துள்ளார் 11,000. பிஎல்சி அதாவது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று கூறுவார்கள். அதில் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியினால் பங்குகள் வழங்கியிருந்தால் அந்த பங்குகளை விற்பதன் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட்டால் அது விலக்களிக்கப்பட்ட ஒரு வருமானம். அது அசஸபிள் இன்கம் ஒரு பகுதியாக கருதப்பட மாட்டாது. அதனால் அதுவும் இல்லை. அதாவது வட்டியும் இல்லை, பங்கு லாபமும் இல்லை, தேறிய பங்கு லாபமும் இல்லை. மூன்றாவது, கடனிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடத்தை கம்பெனிக்கு வாடகைக்கு வழங்கியதனூடாக பெற்ற தேறிய வாடகை ரூபாய் 8,64,000. இதில் பார்க்க வேண்டும், தேறிய வாடகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். எங்களுக்கு தெரியும், வாடகைக்கு ஒரு தனிநபர் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவருடைய வாடகையில் கொடுக்கப்பட வேண்டிய வருமானத்திலிருந்து 10% பிடித்து வைத்தல் வரி கழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் தேறிய வாடகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த 8,64,000 ரூபாய் 90% சமனான ஒரு வருமானம். அதன் அடிப்படையில் 8,64,000 90% என்றால் 100% 9,60,000. இதுதான் இங்கே மொத்த வாடகை வருமானமாக கருதப்படுகின்றது. இது சம்பந்தமாக செலுத்தப்பட்ட வட்டி தொகை ரூபாய் 2,10,000. எங்களுக்கு தெரியும், வியாபார மட்ட முதலீட்டு வருமானத்திற்கு எகெயின்ஸ்டாக அதற்கு எதிராக உங்களால் செலவழிக்கப்பட்ட செலவுகளை நீங்கள் அதற்கு கழிக்கப்பட முடியும். அதன் அடிப்படையில் செலுத்தப்பட்ட வட்டி தொகை ரூபாய் 2,10,000 என்பதால் அதை அவர்கள் வட்டி செலவில் கழிக்க முடியும். ஏற்பட்ட பழுது பார்க்கும் செலவு ரூபாய் 14,000. கட்டிடத்தின் சோலை வரிக்கான மதிப்பீடு ரூபாய் 1,00,000. அதில் 20% சோலை வரி அதாவது ரேட்ஸ் என்று கூறுவார்கள்.
20% 1,00,000 1,00,000 தான் அந்த சொத்தின் மதிப்பு, அதாவது அரசாங்கத்தினால் மதிக்கப்பட்ட மதிப்பு. அதில் 20% சோலை வரி செலுத்தப்பட வேண்டும். 20% என்பது 20,000 ரூபாய். அதன் அடிப்படையில் மொத்த வருமானத்தில் சோலை வரி 20,000 கழித்து நெட் வருமானம், தேறிய வருமானம் 9,40,000. அதிலிருந்து வட்டி செலவு 2,10,000 கழித்தால் 7,30,000 தான் அதற்கான வரிமதி வருமானம். இதில் கேட்கப்பட்டுள்ள கேள்வி வரிமதி வருமானம், வரி விதி வருமானம் அல்ல. ஏனெனில் நாங்கள் முன்பே பார்த்துள்ளோம், ஒரு தனிநபராக இருந்தால் அவர் வாடகை வருமானம் எடுத்தால் அவருக்கு ஒரு குவாலிஃபையிங் அலவன்ஸ் ஒன்று 25% பழுது பார்க்கும் செலவாக அவர் கழிக்கலாம். அதில் உள்ள கட்டுப்பாடு என்னவென்றால், அந்த 25% கழிக்க முடியும் எந்த சந்தர்ப்பத்தில் அவர் உண்மையாக செலவழிக்கப்பட்ட செலவுகளை கழிக்காத பட்சத்தில் மட்டுமே. இதில் கூறப்பட்டுள்ள ஒரு தரவு, ஏற்பட்ட பழுது பார்க்கும் செலவு 14,000. அதனால் நாங்கள் இதற்கு, அதாவது வரிமதி வருமானத்துக்கு அடுத்தது வரிவிதி வருமானம், அந்த வருமானத்தை கேட்டிருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும், இவர் உண்மையான செலவு செய்த 14,000 ரூபாயை கழிக்கப் போகிறாரா அல்லது தேறிய வருமானத்தில் 25% கழிக்கப் போகிறாரா என்று. 25% உண்மையாக செலவை விட கூடியதாக இருந்தால் பெட்டர், நாங்கள் 25% 25%க்கு போவதற்கு. ஆனால் இந்த கேள்வி வரிமதி வருமானத்துடன் நிற்பதால் விடையானது 7,30,000 உள்ளது. வினா 33. நோய் மற்றும் தேவையுடையோர்களுக்கான நிறுவன ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தர்மத்திற்கு, கம்பெனியினால் வழங்கப்பட்ட, அதாவது அப்ரூவ்ட் சேரிட்டிக்கு கம்பெனியினால் வழங்கப்பட்ட நன்கொடைக்கு கழிக்கப்படத்தக்க தொகை. நாங்கள் இதற்கு முன்பு பார்த்தோம், ஒரு தனிநபராக இருந்தால் அப்ரூவ்ட் சேரிட்டிக்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தர்மத்திற்கு நன்கொடை வழங்கினால் எவ்வளவு கட்டுப்பாடு என்று. 1/3 பகுதி, அதாவது அவரின் வரிவிதி வருமானத்தில் 1/3 பகுதி அல்லது 75,000 ரூபாய், இவற்றில் எது குறைவோ அதை தான் அவர் நன்கொடை, அதுதான் அவர் குவாலிஃபைங் பேமெண்ட்டாக எடுக்கலாம். இதே கம்பெனியாக இருந்தால் அதனுடைய கட்டுப்பாடு என்னவென்றால் 1/5, அதாவது அவருடைய வரிமதி வருமானத்தில் 1/5 அல்லது 5 லட்சம், அதில் எது குறைவோ அதுதான் அவருடைய குவாலிஃபைங் அலவன்ஸாக வரும். தனிநபராக இருந்தால் 1/3 அல்லது 75,000, கம்பெனியாக இருந்தால் 1/5 அல்லது 5 லட்சம் ரூபாய். இதன் அடிப்படையில் விடை சி, ரூபாய் 5 லட்சம் வரை அல்லது 1/5 வரிமதி வருமானம், இதில் எது குறைவோ அந்த தொகை, இதுதான் சரியான விடை. வினா 34. கம்பெனியால் கோர முடியாத வரி வரவினை இனங்காண்க. அதாவது உங்களால் ரிஃபண்ட் எடுக்க முடியாத வரி வரவு என்பால் டாக்ஸ் கிரெடிட். இதில் எது என்றுதான் கேள்வி. ஏ, செலுத்தப்பட்ட சுயமதிப்பீட்டு வரி. நீங்கள் சுயமதிப்பீட்டு, செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸில் நீங்கள் ஏதாவது வரி செலுத்தியிருந்தீர்களானால் அது உங்களுடைய வரியை விட மேலதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் கோர முடியும். அதேபோல் வட்டியில் பிடித்து வைத்திருக்கும் வரி, உங்களுடைய வட்டி வருமானத்தில் வங்கிகளோ அல்லது இதர நிதி நிறுவனங்களோ பிடித்து வைத்திருந்தால், வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழித்திருந்தால், அந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஆனது உங்களுடைய வருமானத்தை விட கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அதை உங்களால் கோர முடியும். அதேபோல் பெயரளவிலான வரி வரவு, அதாவது நோஷனல் டேக்ஸ் என்று கூறுவார்கள். கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தால் வெளியிடப்படும் ட்ரெஷரி பில்ஸ் மற்றும் ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்று கூறுவார்கள். இவற்றில் நோஷனல் டேக்ஸ் கிரெடிட், அதாவது அதுவும் ஒரு விதமான பிடித்து வைத்திருக்கும் வரி தான். பேரளவிலான வரி வரவு அவர்கள் பிடித்து வைத்திருப்பார்கள். அந்த வரியையும் உங்களுடைய வருமானத்தை விட அந்த வரியானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் கோர முடியும். இதில் கோர முடியாதது பங்கு லாபத்தில் பிடித்து வைத்திருக்கும் வரி. காரணம் என்னவென்றால், நாங்கள் இதற்கு முன் கலந்துரையாடிய விடயங்கள் நீங்கள் உற்று நோக்கினால் உங்களுக்கு விளங்கும் ஏன் காரணம் என்று. பங்கு லாபத்திலால் பிடித்து வைத்திருக்கும் வரி, அதாவது நாங்கள் முதலே கருத்திருந்தோம், பங்கு லாபம் என்பது ஒரு இறுதி வரிக்குட்படுத்தப்பட்ட வருமானமாகும், மீண்டும் வரிக்குட்படுத்தப்படாது. அதே சமயத்தில் அது வரிவதி வருமானத்தின் ஒரு பகுதியாக கருதப்படாத பட்சத்தில் அதையாய் உங்களால் கோர முடியாது. அதை உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னிலோ எதிலுமே நீங்கள் காண்பிக்கப்பட மாட்டீர்கள். காண்பிக்காத பட்சத்தில் டிபார்ட்மெண்ட், அதாவது உள்நாட்டு இறைவல்
திணைக்களத்துக்கும் தெரியாது நீங்கள் எவ்வளவு கட்டினீர்கள் எவ்வளவு வாங்கினீர்கள் என்று. அதனால் அதை உங்களால் ரிஃபண்டோ அல்லது கோர முடியாது. அதனால் சி பங்கு லாபத்தில் பிடித்து வைத்திருக்கும் வரிதான் சரியான பதில். வினா 35 நிர்வாக ரீதியான மீளாவிற்காக வேண்டுகோளை மேற்கொள்வதற்கு பின்வருவனவற்றுள் எது தேவையில்லை. அதாவது நீங்கள் ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ என்று கூறுவார்கள். இவ்வாறு செய்வதற்கு நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் அந்த அதில் உள்ள சரத்தில் இந்த கேள்வி இந்த கான்செப்ட் வருகிறது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் உங்களால் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ அதாவது மீளாவிற்காக நீங்கள் மேற்கொள்ள முடியும், வேண்டுகோள் ஒன்றை மேற்கொள்ள முடியும். இந்த வேண்டுகோளானது நீங்கள் அதாவது உங்களால் தீர்மானத்தை அறிவித்த பிறகு 30 நாட்களுக்குள் அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். அந்த வேண்டுகோளானது அந்த வேண்டுகோளின் அடிப்படை விபரத்தினை தெளிவாக குறிப்பிட வேண்டும் உங்களுடைய வேண்டுகோளில். மற்றும் அந்த வேண்டுகோளானது ஒரு திரட்டுடன் அல்லது ரிட்டனுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த ரிட்டர்ன் நீங்கள் ஏற்கனவே உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தில் நீங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த திரட்டையும் அந்த வேண்டுகோளுடன் இணைத்து அனுப்ப வேண்டும். இதுதான் முக்கிய 3 கூற்றுகள், முக்கியமான 3 அடிப்படை கட்டுப்பாடுகள் இந்த வேண்டுகோள் சம்பந்தப்பட்டது. அதன் அடிப்படையில் விடை ஏ வரி செலுத்துனருக்கு தீர்மானத்தை அறிவித்தலுடன் பின்பு 30 நாட்களுக்குள் வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். அது சரியான கூற்று. திரட்டு அனுப்பப்படாத நிலையில் வேண்டுகோளானது திரட்டுடன் அனுப்பப்பட வேண்டும். அதுவும் சரியான கூற்று. வேண்டுகோளானது அடிப்படை விபரத்தினை குறிப்பிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது நீங்கள் என்ன வேண்டுகோளை மேற்கொள்கிறீர்களோ அந்த வேண்டுகோள் மிகவும் தெளிவாக உங்களுடைய வேண்டுகோள் லெட்டரில் அடங்க வேண்டும். 4வது மதிப்பீட்டின்படி முழு வரியையும் செலுத்தப்பட வேண்டும். இது எந்த நேரமும் செல்லுபடியாகாது. அதனால் இது ஒரு தவறான கூற்று. வினா 36 வரையறுக்கப்பட்ட நியூ ஃபேஷன் தனியார் கம்பெனியின் 2018-19 வரி மதியாண்டிற்கான செலுத்த வேண்டிய முதலாவது காலாண்டு வருமான வரி ரூபா 1,12,000 செலுத்த வேண்டிய உரிய திகதி 15/8/2018 ஆகும். கம்பெனி அந்த வரியினை செப்டம்பர் 10 அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அவர் செலுத்தியிருக்கிறார். இதற்கான தண்டப்பணம் எவ்வளவு? நீங்கள் சுய வருமானத்தின் அதாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸில் நீங்கள் ஒரு வரியினை கட்டுபவர்களாக இருந்தால் அந்த வரியானது உரிய திகதியில் கட்ட தவறும் பட்சத்தில் அதை நீங்கள் லேட்டாக அதாவது பிந்திய திகதியில் கட்டுவீர்களானால் அதற்குரிய தண்டப்பணமாக உங்களுடைய வரியில் 10% அறவிடப்படும். அதன் அடிப்படையில் 36வது வரியானது 1,12,000 தண்டப்பணம் 10% 11,200. இது சுயமாக அதாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸில் கட்டப்படும் வரிக்கு உரிய தண்டப்பண வீதமாகும் 10%. வினா 37 திரு லால் பெர்னாண்டோ என்பவர் ஓய்வு பெற்ற வங்கியாளர் ஆவார். அவரால் வைத்திருக்கப்படும் சொத்துக்களின் விவரம் பின்வருமாறு. ஃப்ரெண்ட்ஷிப் பேங்கில் ரூபா 1 மில்லியன் பெறுமதியான பங்குகள், அவருடைய வியாபாரத்திற்கு சொந்தமான ரூபா 2 மில்லியனுக்கு பெறுமதியான நோட்புக் கணனிகள், இலங்கை வங்கியின் ரூபா 3 மில்லியன் பெறுமதியான நிலையான வைப்பு, வியாபாரம் தொடர்பான கட்டிடத்தின் பெறுமதி 15 மில்லியன். வினாவானது அவருடைய முதலீட்டு சொத்துக்களாக இருப்பவை. இந்த வினாவினை பார்க்க கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கூற்றாக தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் இலகுவாக உங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும். முதலாவது கூற்று ஃப்ரெண்ட்ஷிப் பேங்கில் ரூபா 1 மில்லியன் பெறுமதியான பங்குகள். இவர் ஒரு ஓய்வு பெற்ற வங்கியாளர். ஆனால் இவர் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இவர் பங்குகளை வாங்கி மற்றும் விற்கும் ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் என்று. அதனால் இந்த பங்குகள் ஒரு முதலீட்டு சொத்து. இரண்டாவது மிகவும் இலகு, அவருடைய வியாபாரத்திற்கு சொந்தமான, அதிலே வந்துள்ளது வியாபாரத்துக்கு என்ற ஒரு வசனம். அப்படி என்றால் அது முதலீட்டு சொத்து அல்ல. மூன்றாவது இலங்கை வங்கியின் ரூபா 3 மில்லியன் பெறுமதியான நிலையான வைப்பு. அதுவும் ஒரு முதலீடு. ஏனெனில் அவர் ஒரு தனிநபர். நிலையான வைப்பு சம்பந்தமான வியாபாரங்கள் வங்கியினால் மற்றும் நிதி நிறுவனங்களால் மட்டுமே வியாபாரமாக செயற்படுத்த முடியும். அதுவும் சென்ட்ரல் பேங்கினால்
வரையறுக்கப்பட்டதாகவும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும். அதனால் இவர் ஒரு தனிநபர் ஆகையால் அந்த நிலையான வைப்பானது ஒரு முதலீட்டு சொத்து. நான்காவது கூற்று வியாபாரம் தொடர்பான கட்டினம். அதிலே கொடுக்கப்பட்டுள்ளது வியாபாரம் தொடர்பானது என்று, அதனால் அது வியாபாரம் தொடர்பானது முதலீட்டு சொத்து அல்ல. அதன் அடிப்படையில் முதலாவதும் மற்றும் மூன்றாவது தான் முதலீட்டு சொத்துக்களாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் ஆக அமைகின்றது. வினா 38. நிர்வாக ரீதியான மீள்வாய்க்கு மேற்கோளை மேற்கொள்வதற்கு இது நான் குறிப்பிட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே 35 என்று நினைக்கிறேன், அந்த கேள்வியில் ஏற்கனவே நாங்கள் பார்த்துவிட்டோம். அதே கேள்வி ரிப்பீட் ஆகின்றது, மன்னிக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தபடி மதிப்பீட்டின் முழு வரியையும் செலுத்தப்பட வேண்டும். இதுதான் தேவையில்லை வேண்டுகோளை மேற்கொள்ளும் பட்சத்தில். வினா 39. கோரப்படக்கூடிய உள்ளீட்டு வரியினை நாம் காண்க. அதாவது டேக்ஸ் கிரெடிட். இது உள்ளீட்டு வரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த வரிக்கானது என்று இதில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது பெறுமதிசேர் வரி, அதாவது வெட் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாகும். வெட் தான் உள்ளீட்டு வரிக்கான கோட்பாடு வருகின்றது. உள்ளீட்டு வரியின் கோட்பாடு வெட் அல்லது பெறுமதிசேர் வரி, அதில் உள்ளதான் இந்த கோட்பாடு கூறப்படுகின்றது. கேள்வியானது எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ், அதாவது உள்ளீட்டு வரியினை நீங்கள் கிளைம் செய்ய முடியும், கோரப்பட முடியும்? வியாபாரத்திற்கு சம்பந்தமில்லாத செலவுகளின் உள்ளீட்டு வரி. இதில் சொல்லப்படுவது வியாபாரத்துக்கு சம்பந்தமில்லை, வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்ட செலவீட்டுகள் உள்ளீட்டு வரி மட்டும்தான் உங்களால் கோரப்பட முடியும். வியாபாரத்துக்கு சம்பந்தமில்லாத செலவுகளின் உள்ளீட்டு வரியை கோரப்பட முடியாது. அதனால் அது தவறானது. வரிப்பட்டியலுடன் ஆதாரமில்லாத உள்ளீட்டு வரி, அதாவது டேக்ஸ் இன்வாய்ஸ் என்று கூறுவார்கள். டேக்ஸ் இன்வாய்ஸுக்கு ஆதாரம் இல்லாத உள்ளீட்டு வரியை உங்களால் கோர முடியாது. டேக்ஸ் இன்வாய்ஸுடன் ஆதாரத்துடன் உள்ள உள்ளீட்டு வரியை உங்களால் கோர முடியும். மூன்றாவது, மூலப்பொருட்களின் கொள்வனவின் உள்ளீட்டு வரி, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் என்று கூறுவார்கள். அதிலால் உங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட உள்ளீட்டு வரி இருந்தால் அதை உங்களால் கோரப்பட முடியும். அது சரியான பதில். நான்காவது, வரிப்பட்டியல் திகதியிலிருந்து 12 மாதங்களுக்கு கோரப்படாத உள்ளீட்டு வரி. அதாவது உள்ளீட்டு வரியானது 12 மாதங்களுக்கு, அதாவது உள்ளீட்டு வரி நீங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து 12 மாதங்களுக்கு உள்ளேயே உங்களால் கோரப்பட முடியும். 12 மாதங்கள் தாண்டிய பிறகு உங்களால் அந்த கோரப்படாத உள்ளீட்டு வரியை கோரப்பட முடியாது. இதன் அடிப்படையில் மூன்றாவது விடை மூலப்பொருட்களின் கொள்வனவின் உள்ளீட்டு வரி, இதுதான் சரியான வழி. வினா 40. வரையறுக்கப்பட்ட ஒமேகா தனியார் கம்பெனியானது ஏற்றுமதிக்காக மின்னணு கட்டுக்களை உற்பத்தி செய்கிறது. இந்த கம்பெனியானது இனங்காணப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கொள்வனவாளர்களாக, அதாவது RIP ரெஜிஸ்டர்ட் ஐடென்டிஃபைட் பர்ச்சேசர் என்று கூறுவார்கள், பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்வரும் தகவல்கள் செப்டம்பர் மாதம் 2019 ஆண்டு தொடர்பானது. கேள்வியானது செப்டம்பர் மாதத்துக்கான செலுத்தப்பட வேண்டிய பெறுமதி கூட்டிய வரி, அதாவது வெட் எவ்வளவு என்பதுதான் கேள்வி. நாங்கள் விடைக்கு போவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், வெட் என்பது அதில் பறிப்பு, லயபிள் டேர்ன் ஓவருக்கு மட்டும்தான் வெட் வரும். அதாவது ஏற்றுமதிக்கு வெட் வரும் வீதம் 0, பொதுவான வெட் வீதம் 15. அதன் அடிப்படை முதலாவது கூற்று ஏற்றுமதி விற்பனை பெறுமதி வெட் நீங்களாக ரூபாய் 23. அதற்கு வெட் உண்டு, ஆனால் 0 வீதத்தில், அதனால் 0 × 23 மில்லியன் 0 தான். உள்ளூர் விற்பனை பெறுமதி வெட் நீங்களாக 1.2. இது ஒரு லயபிள் டேர்ன் ஓவர், பறிப்பினை உடைய விற்பனை பொருள்வு. அதுக்குரிய விற்பனை பொருள்வானது 1.2 மில்லியன் ரூபாய். வெட் பெறுமதி சேர் வரி வீதமானது 15 ரூபாய், 1,80,000. குறித்த மாத பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட வரி கொள்வனவின் பெறுமதி, அதாவது வெட் டிஃபர்ட் நிறுத்தி வைத்தல் வரி 14.2 மில்லியன் ரூபாய். அது வெட் டிஃபர்ட் ஆனதால் அதை உங்களால் கோர முடியாது. குறித்த மாத பகுதியில் நான்காவது கூற்று, குறித்த காலப்பகுதியில் செலுத்தப்பட்ட உள்ளீட்டு வரி, அதாவது இன்புட் டேக்ஸ் உங்களால் செலுத்தப்பட்டுள்ளது 45,000. இதை நாங்கள் அனுமானிப்போம். அதாவது இன்புட் டேக்ஸ் உள்ளீட்டு வரியை எந்தெந்த சந்தர்ப்பத்தை உங்களால் கோரப்பட முடியுமோ அவ்வளவு சந்தர்ப்பமும் இதில் பூர்த்தி செய்யப்பட்டது என்று நாங்கள் அனுமானிப்போம். அதன் அடிப்படையில் ரூபாய் 45,000 உங்களால் கோர முடியும். அதன் அடிப்படையில் 45,000 கழித்து உங்களுக்கு நெட்
பேலன்ஸ் எவ்வளவு என்று பார்த்தால் 1,35,000 ரூபாய் தான் உங்களுக்கு வருகிறது. செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் வரித்தொகையாக பெறுமதி கூட்டிய வரி. விடை ஏ 1,35,000 ரூபாய். வினா 41. பின்வருவனவற்றில் எது வரிப்பட்டியலின் தேவைப்பாடாக இல்லாதது? அதாவது வரிப்பட்டியல் என்றால் டேக்ஸ் இன்வாய்ஸ். இதுவும் ஒரு வெட் சம்பந்தப்பட்ட பெறுமதி சேர் வரியின் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. வெட் அதாவது டேக்ஸ் இன்வாய்ஸில் வெட் ஆக்டில் கூறப்பட்டுள்ளது சில பல விடயங்கள். என்னென்ன அடங்கலாக ஒரு டேக்ஸ் அதாவது வரிப்பட்டியல் இருக்க வேண்டும் என்று. அதில் இல்லாதது ஒன்று, தேவைப்படாதது ஒன்று எது என்றுதான் கேள்வி. வழங்குனரின் பெயர் மற்றும் முகவரி, அதாவது சப்ளை செய்பவர் விற்பனை செய்பவரின் பெயர் மற்றும் முகவரி அவசியம். அதே பேர் வழங்குனரின் பெறுமதி கூட்டிய வரியின் பதிவிலக்கம் வெட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுவும் முக்கியம். வழங்குனரின் வருமான பதிவு அதாவது இன்கம் டேக்ஸ் நம்பர், அது முக்கியம் இல்லை. ஏனெனில் இன்கம் டேக்ஸ் நம்பர் மற்றும் பெறுமதி கூட்டிய வரி அதாவது வெட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இரண்டுமே ஒன்று தான். வெட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 7,000 என்று, அதாவது வருமான பதிவு இலக்கத்திற்கு அடிஷனலாக மேலதிகமாக 7000 இது வந்தால்தான் அது பெறுமதி கூட்டிய வரியின் பதிவிலக்கம் என்று சொல்வார்கள். அதனால் வருமான பதிவிலக்கம் ஒரு அவசியம் இல்லை. திகதி மிக முக்கியம். ஏனெனில் நாங்கள் மேலே குறிப்பிட்டது போல் அந்த 12 மாதங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பூர்த்தியாகிறது என்று பார்ப்பதற்கு திகதி மிகவும் அவசியம். அதனால் ABC 3ம் கட்டாயம் ஒரு வரிப்பட்டியல் இருக்க வேண்டும். 4வது விடையான வருமான பதிவிலக்கம் அவசியம் இல்லை. வினா 42. திரு சில்வா என்பவர் உற்பத்தி வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார். 31 அக்டோபர் 2010 முடிவடைந்த 12 மாத காலப்பகுதிக்கான அவருடைய விற்பனை சம்பந்தமான தகவல்கள் பின்வருமாறு. இதுவும் ஒரு வெட் சம்பந்தப்பட்டவானது. நாங்கள் வினாவை பார்ப்போம். வினா என்னவென்றால் வெட் எவ்வளவு என்றுதான் கேள்வி. அக்டோபரில் முடிவடைந்த பெறுமதி கூட்டிய வரி ஏற்பாட்டின் படி வரி விதிக்கத்தக்க வழங்கல்களின் பெறுமதி என்ன? அதாவது லயபிள் டர்ன்ஓவர் சப்ளை தான் எவ்வளவு என்று தான் கேட்டுள்ளார்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் உள்நாட்டில் செய்யப்படும் வழங்கல்கள் பறிப்புக்குடையது, ஏற்றுமதி பறிப்பற்றது. அதேபோல் எக்ஸெம்ட் அப்ளை அதாவது வரிவிலக்கப்பட்ட சப்ளைஸும் வழங்குதல்களும் வரிக்குட்படுத்தப்பட மாட்டாது. இதில் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது கூற்று, பெறுமதி கூட்டிய வரி சட்டத்தின்படி 15% பெறுமதி கூட்டிய வரிக்கு பொறுப்பான வழங்கல்கள் ரூபாய் 8.5. அதாவது உள்நாட்டில் செய்யப்பட்ட வழங்கல்களின் தொகை 8.5 மில்லியன் ரூபாய். அது 15% படி வரிக்குட்படுத்தப்படும். இரண்டாவது கூற்று, பெறுமதி கூட்டிய வரி சட்டத்தின்படி விலக்கு கழிக்கப்பட்ட பெறுமதி வழங்கல் தொகை 3.5 மில்லியன். அதாவது எக்ஸெம்ட் சப்ளை என்று கூறுவார்கள். எக்ஸெம்ட் சப்ளை வரிக்குட்படுத்தப்பட மாட்டாது. அது 3.5 மில்லியன் ரூபாய். மூன்றாவது கூற்று, பெறுமதி கூட்டிய வரி சட்டத்தின்படி பூச்சிய வீதத்தொகை ரூபாய் 4.5 மில்லியன். நாங்கள் முதலே பார்த்தோம். ஏற்றுமதி வருமானமானது ஏற்றுமதியாக செய்யப்படும் ஒரு வருமானத்தில் வழங்கல்கள் அதாவது பெறுமதி சேர் வரிக்கு உட்படுத்தப்படும். ஆனால் வீதம் 0. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. 2வது 3வது கூற்றுக்கும் வித்தியாசம் உண்டு. விலக்களிக்கப்பட்ட வழங்கல்கள் மற்றும் பூச்சிய வீதத்தின் வரிக்குட்படுத்தப்பட்ட வழங்கல் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. விலக்களிக்கப்பட்டதென்றால் அது வரிக்குட்படுத்தவே மாட்டாது. அது பெறுமதி சேர் சட்டத்தின் அட்பாட்பட்டது. ஆனால் பூச்சிய வீதத்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட வளங்கள் அதாவது ஏற்றுமதிகள் மற்றும் இதர ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட சேவைகள் பண்டங்கள் ஆகியன பெறுமதி கூட்டிய வரிக்கு உட்படுத்தப்பட்டது, ஆனால் பூச்சியம். இதன் அடிப்படையில் முதலாவதும் மூன்றாவதும் சேர்ந்து 8.5 மற்றும் 4.5 இரண்டும் சேர்ந்து 13 மில்லியன் ரூபாய் தான் வரி விதிக்கத்தக்க வழங்கல்களின் பெறுமதி. 44வது கேள்வி, இதுவும் ஒரு வெட் சம்பந்தப்பட்டது. வெட் பொறுப்பு ஏற்படுவது எப்போது எனின் பெறுமதி கூட்டிய வரி நோக்கத்திற்காக பொருட்களின் வழங்கல் காலத்தின்
நேரமாகும். அதாவது இதில் கூறுவார்கள் டைம் ஆஃப் சப்ளை என்று. நான் இந்த வரி அதாவது வெட்டானது எந்த நேரத்தில் வரிக்குட்படுத்தப்படும் என்பது நாங்கள் அது டைம் ஆஃப் சப்ளை எந்த இடத்தில் அது பூர்த்தியாகிறது என்று நாங்கள் கணிக்க வேண்டும். இது எந்த இடத்தில் முதன்மையாக பூர்த்தியாகிறதோ அந்த இடத்தில்தான் வரிக்கு உட்படுத்தப்படும். இந்த கூற்றில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளானது அதாவது நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒன்று ஒரு வழங்குதல்களை அதாவது விற்பனை எடுத்துக்கொள்ளவானால் பண்டங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விற்பனை எடுப்போமையானால் முதலாவது வாடிக்கையாளர் ஒருவர் உங்கள் கடைக்கு வருகிறார். அவர் பண்டத்தை கேட்கிறார். அந்த பண்டத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலில் அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்வீர்கள் என்றால் அதாவது நாங்கள் அக்கவுண்டிங்கிலும் பார்த்திருக்கோம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ். இவற்றை நாங்கள் அவருக்கு பாஸ் செய்கிறோம். இதற்றை மீண்டும் நீங்கள் இந்த பண்டத்தை மீண்டும் உங்களுடைய சொத்தாக கருத்தில் கொள்ளப்பட முடியாது. இது அவருடைய வாடிக்கையாளரின் சொத்தாக நீங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டீர்கள், ஒதுக்கீடு செய்யப்பட்டீர்கள். அதற்கு பிறகு வாடிக்கையாளர் வருவார், மீண்டும் வந்து உங்களுடன் கேட்பார், எனக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பண்டத்தை தாருங்கள், நீங்கள் பட்டியல் வழங்குங்கள், அதாவது இன்வாய்ஸ் வழங்குங்கள் என்று இன்வாய்ஸ் வழங்குவீர்கள். நீங்கள் பிறகு அந்த இன்வாய்ஸுக்கு அவர் பணக்கொடுப்பினை செய்வார். பணக்கொடுப்பினை செய்த பிறகு நீங்கள் அந்த பொருட்களை விநியோகிப்பீர்கள். இதுதான் பொதுவான ஒரு நடைமுறை, ஒரு பண்டமாற்று அதாவது விற்பனை சம்பந்தப்பட்டது. இதில் முதலாவது ட்ரிகர் பாயிண்ட், முதலாவது தருணம் பொருட்களை ஒதுக்கீடு செய்தீர்கள். இந்த ஒதுக்கீடு செய்த தருணம்தான் நீங்கள் பெறுமதி கூட்டிய வரிக்கான நோக்கத்திற்கு எந்த டைம் அதாவது எந்த தருணத்தில் அது வரிக்குட்படுத்தப்படுமோ அது ஒதுக்கீடு செய்யப்படும் போதுதான். இதே நாங்கள் இன்னொரு உதாரணத்தை எடுத்தோமேனால் ஒரு வாடிக்கையாளர் வருகிறார், உங்களுடன் பொருட்களை கேட்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும் வாடிக்கையாளர் சில வேளைகளில் அந்த கொடுப்பனவே செய்ய மாட்டார் அல்லது பொருட்களை விநியோகிக்க முடியாமல் போகும். அதனால் நீங்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. அப்பொழுது அந்த ஒதுக்கீடு செய்யவில்லை, இன்னும் அது உங்களுடைய சொத்தாகவே கருதப்படுகின்றது. மீண்டும் அந்த வாடிக்கையாளர் வருகிறார். அவர் கேட்க, எனக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொருள் எங்கே? நீங்கள் கூறுகிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் அந்த பொருளை ஒதுக்கீடு செய்யவில்லை, ஏனெனில் எங்களுக்கு வேறொரு வாடிக்கையாளர் வந்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆனால் அதே மாதிரி வேறொரு பொருள் உள்ளது, உங்களுக்கு வாங்க வேண்டுமா? அவர் கூற, ஓகே சார், நல்லம், நான் மற்ற பொருளை வாங்கி கொண்டு போகிறேன். அந்த தருணத்தில் இன்னொரு பொருளை அந்த தருணத்திலே நீங்கள் அவர் பார்த்து பட்டியலை வழங்கி கொடுப்பனவை செய்து வாங்கி போகிறார். அப்பொழுது இதில் எந்த தருணம் பெறுமதி கூட்டிய நோக்கத்திற்காக கால நேரமாக கருதப்படுகின்றது என்றால் பட்டியல் வழங்கும் தருணம். ஏனென்றால் ஒரே சமயத்தில் பட்டியலும் வழங்கி கொடுப்பனவையும் செலுத்தி பொருட்களை விநியோகித்தீர்கள். மூன்றும் ஒரே சமயத்தில் ஏற்படுவதால் பட்டியல் வழங்கும் நேரம் அதாவது அந்த நாள்தான் பெறுமதி சேர் வரிக்கு உட்படுத்தப்படும் நேரமாக கருதப்படுகின்றது. அதாவது இவற்றில் எது முதலில் நடக்கிறதோ அதுதான் சிம்பிளாக அதாவது இலகுவாக சொல்ல வேண்டும் என்றால் இவற்றில் எது முதலில் நடக்கிறதோ அதுதான் பெறுமதி சேர் அதாவது வெட்டுக்கான பெறுமதி சேர் வரிக்கு நோக்கத்திற்கான காலத்தை நேரத்தையும் பகிர்கின்றது. வினா 44 முத்திரை வரி நோக்கத்திற்காக பின்வருவனவற்றுள் எது குறிப்பிட்ட கருவி அல்லாதது? முத்திரை வரி என்றால் ஸ்டாம்ப் டியூட்டி என்று கூறுவார்கள். ஸ்டாம்ப் டியூட்டி என்பது இவற்றுள் எந்த கருவி ஸ்டாம்ப் டியூட்டிக்கு லயபிள் ஆகாது என்றுதான் கேள்வி. வாக்குப்பத்திரம் அதாவது டீட் என்று கூறுவார்கள். டீட் என்பது ஒரு முத்திரை வரிக்கு உட்படுத்தப்பட்ட கருவி. காசோலை, நீங்கள் முத்திரை வரி சட்டத்தின்படி காசோலை ஒரு முத்திரை வரிக்கு உட்படுத்தப்பட்ட கருவி அல்ல. குத்தகை சம்பந்தமான ஏதேனும் கருவிகள் முத்திரை வரிக்கான வரிக்குட்படுத்தப்பட்ட கருவி. கடன் அட்டை நிச்சயமாக முத்திரை வரிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கருவி. அதனால் இரண்டாவது விடை காசோலை தான் தவறான ஒரு கருவி. அந்த கருவி முத்திரை வரிக்கு உட்படுத்தப்படாத கருவி. வினா 45 2017 ஆண்டு 24 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்ட ஏற்பாட்டின்படி பிடித்து வைத்திருக்கும் வரி சம்பந்தமாக பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது?
அதன் அடிப்படையில் இது இது ஒரு மீண்டும் இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்கம் டேக்ஸில் வித்ஹோல்டிங் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கூற்று தான் கேட்டுள்ளது. இந்த கூற்றில் எது சரியான கூற்று என்பதுதான் கேள்வி. அதாவது ஏ, சக்விதி ஃபவுண்டேஷன் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாகும். இறுதி பிடித்து வைத்திருக்கும் வரியாக மேலதிக வரிக்கு உட்படாத நிலையான வைப்பிலிருந்து தேறிய வட்டி. அதாவது சக்விதி ஃபவுண்டேஷன் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம். இறுதி பிடித்து வைத்திருக்கும் வரியாக மேலதிக வரிக்கு உட்படாத நிலையான வைப்பிலிருந்து தேறிய வட்டி. இவர்கள் ஃபவுண்டேஷன் என்பதால் இதற்கு மேலதிகமான வரிக்கு உட்படுத்தாத நிலையான வைப்பிலிருந்து வந்த தேறிய வட்டியானது இறுதி பிடித்து வைத்திருக்கும் வரிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வருமானமாக கருதப்பட மாட்டாது. ஏனென்றால் இது ஒரு ஃபவுண்டேஷன். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு தனிநபர் அல்லது கம்பெனி சம்பந்தப்பட்டதில் இறுதி வரியாக கருதப்படும். ஆனால் இது ஃபவுண்டேஷன் என்பதால் இதற்கு இறுதி வரிக்கு உட்படுத்தப்படாத நிலையான வட்டி என்பது பிழையான கருத்தாகும். இரண்டாவது கூற்று, சுரங்க என்பவர் கட்டிட கொடுப்பனவாக பிடித்து வைத்திருக்கும் வரி, அதாவது வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழித்த பின் ரூபாய் 8 லட்சம் பெற்றார் மற்றும் இது சுரங்கவின் கைகளில் இறுதி பிடித்து வைத்திருக்கும் கொடுப்பனவாக இருப்பதுடன் மேலதிக வரி செலுத்த தேவையில்லை. சுரங்க என்பவர் தனிநபர். இவர் கட்டிட கொடுப்பனவுக்காக பிடித்து வைத்திருக்கும் வரி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு தனிநபர் என்ற அடிப்படையில் அவருடைய பிடித்து வைத்திருக்க, அதாவது இறுதி வரியாக கருதப்படும் வருமானமாக கருதப்படுவது வட்டி மற்றும் தேறிய பங்கு லாபம் ஆகும். நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் அதனூடாக சேவைகளை செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒருவர் பிடித்து வைத்திருந்தால் அது இறுதி பிடித்து வைத்திருக்கும் கொடுப்பனவாக கருதப்படாது. அதனால் இந்த கூற்றும் தவறான கூற்று. மூன்றாவது கூற்று, சமுதி என்பவருடைய சேமிப்பு கணக்கிலிருந்து பிடித்து வைத்திருக்கும் வரி கழித்த பின்பு வங்கியிலிருந்து வட்டி வருமானத்தை பெற்றார். இது சமுதியின் கைகளில் இறுதி பிடித்து வைத்திருக்கும் வரியாக இருப்பதுடன் மேலதிக வரிக்கு உட்படாது. இது மிகவும் சரியான ஒரு கூற்று. ஏனெனில் நாங்கள் பல வினாக்களும் விடைகளும் பார்த்திருப்போம். இது சம்பந்தப்பட்ட இதை உட்படுத்தப்பட்ட ஒரு வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தனிநபரை பொறுத்தவரையில் ஒரு வட்டி வருமானமானது அது ஒரு இறுதி வரிக்கு உட்படுத்தப்பட்ட வருமானம், மீண்டும் வரிக்கு உட்படுத்தப்படாது. அது சரியான பதில். நான்காவது டி வாகனது முதன்மை பங்காளர், அதாவது பிரசிடென்ட் பார்ட்னர் என்று கூறப்படும், கழிக்கப்பட்ட பிடித்து வைத்திருக்கும் வரியினை பங்காளருக்கிடையே பங்குடைமை லாபத்தினை ஒதுக்கீடு செய்யும் போது ஒவ்வொரு பங்காளருக்கும் இது இறுதி பிடித்திருக்கும் வரியாக உள்ளது. இது பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு கூற்று. பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், எந்த தருணத்தில் பங்குடைமையானது வரி பிடித்து வைக்க வேண்டும். பங்குடைமை பங்காளர்களுக்கு அந்த பங்குடைமையின் லாபத்தை எந்த தருணத்தில் பகிர்ந்தளிக்கிறார்களோ அந்த தருணத்தில் தான் பிடித்து வைக்க வேண்டும். அப்படி பிடித்து வைத்திருக்கும் வரியானது அது ஒரு இறுதி வரிக்கு உட்படுத்தப்பட்ட வருமானம் அல்ல. அது மீண்டும் அந்த பங்காளர்களுக்கு சென்று அவர்கள் அது டாக்ஸ் கிரெடிட்டாக பயன்படுத்துவார்கள், அவர்களுடைய வருமானத்திற்கு எதிராக. அதனால் இந்த கூற்று தவறாகும். ஏனெனில் இந்த கூற்றின்படி இது ஒரு இறுதி பிடித்து வைத்திருக்கும் வரியாக உள்ளது என்று கூறப்படுகிறது. அது தவறான விடை. 46வது கேள்வி, டொமோட்டோ ஷிப் என்ற பங்குடைமை நிறுவனமானது வேளாண்மை வியாபாரத்தில் ஈடுபடுகின்றது. சாதாரண தக்காளி விதையை விட 2 மடங்கு அறுவடையை இலங்கையில் தரக்கூடிய உயர் ரக விதை தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு குறித்த பங்குடைமையானது ஆஸ்திரேலியாவின் $9,500 இலங்கை மதிப்பின்படி மில்லியன் 1.1559 வழங்கியது. கேள்வியானது 2018-19 வரிமதி ஆண்டின் வருமான வரி நோக்கத்திற்காக பங்குடைமையினால் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செலவாக கோரக்கூடிய செலவுகள், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்று கூறுவார்கள், இவற்றை
எவ்வளவு உங்கள் அதாவது இந்த நிறுவனத்தின் டொமேட்டோ சிப்ஸ் பங்குடைமை நிறுவனத்தில் கழிக்க முடியும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செலவாக. முதலில் நாங்கள் பார்ப்போம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்பது ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு நபருக்கோ யாருக்கோ மிகவும் முக்கியமான ஒரு செலவாகும். ஏனெனில் அந்த ரிசர்ச் அண்ட் அதாவது ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியின் ஊடாக உங்களால் பொருட்களின் தரத்தை உயர்த்த முடியும், பொருட்களின் கட்டமைப்பை மாற்ற முடியும், அதனுடைய போக்கு மற்றும் அதனுடைய முக்கியமாக தரம் மற்றும் குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டி எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இதற்காகத்தான் ஒருவர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் ஈடுபடுகின்றார். இவ்வாறு ஈடுபடும் பொழுது அது ஓவராலாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு நாட்டிற்கு அதிக பொருளாதார நன்மையை கொடுக்கின்றது. அதனால்தான் எந்த அரசாங்கமும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு ஊக்கமளிக்கின்றது. இதன் அடிப்படையில் எங்களுடைய உள்நாட்டு இறைவரி சட்டமான 2017 24ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செலவழிக்கக்கூடாது கழிக்கக்கூடிய செலவாக கருதப்படுகின்றது சில கண்டிஷன்ஸுடன், கட்டுப்பாடுடன். அதாவது அந்த கட்டுப்பாடுகள் என்னவென்றால், அந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செலவுகளானது ஒரு நிறுவனத்தினால் செய்யப்படக்கூடிய செலவுகளாக இருக்க வேண்டும். அதாவது ரிசர்ச் செய்யும் ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். அந்த நிறுவனம் மற்றும் அல்லது அதாவது உள்ளகத்திலே உங்களுடைய நிறுவனத்திலே உள்ளே நீங்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செலவு செய்யலாம். ஆனால் அந்த செலவின் மூலம் நீங்கள் ஒரு பண்டத்திற்கோ ஒரு பொருளுக்கோ செய்தீர்கள் என்றால் அந்த பொருளின் தரம் மற்றும் ப்ராசஸ் மற்றும் அவருடைய கட்டுப்பாடு மாற்றம் வரக்கூடியதாக, அதாவது ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செய்ததுக்கு பிறகு அந்த மாற்றத்தினை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கூற்றினை நீங்கள் பூர்த்தி செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் செலவு செய்த மொத்த தொகையையும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செலவாக கோர முடியும். அதன் அடிப்படையில் விடை 1.159 மில்லியன் ரூபாய் சரியான விடை. முழுவதுமாக உங்களால் கோரக்கூடிய செலவுகளாக கருதப்படுகின்றது. வினா 47. வருமான வரி சட்ட ஏற்பாட்டின்படி அறக்கட்டளை அதாவது ட்ரஸ்ட் வரி சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அதாவது ட்ரஸ்டின் சரியான கூற்று எது? அறக்கட்டளையானது அதனுடைய பயனாளிகளிடமிருந்து தனியாக வரி அறவிடுவதற்கு பொறுப்பாக இருப்பதுடன் இது ஒரு நிறுவனமாக கருதி வரி அறவிடப்படும். இதுதான் சரியான கூற்று. நாங்கள் மீதமுள்ள கூற்றுக்களையும் பார்த்து அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இரண்டாவது கூற்று, முதலீட்டு சொத்தின் தேர்தலிலிருந்தான லாபமானது பயனாளிகளின் வருமானமாக கருதப்படுகின்றது. அதாவது டிவிடெண்ட் இன்கம். அதாவது ஒரு ட்ரஸ்டானது லாபம் ஈட்டுமாயின் அந்த லாபமானது அந்த லாபத்திலிருந்து வரும் லாபத்தை அதனுடைய பயனாளிகளுக்கு சமமாகவோ அல்லது அவர்களுடைய பெர்சன்டேஜின் படி டிஸ்ட்ரிபியூட் செய்யும் பொழுது அந்த தேறிய லாபத்தை முதலீட்டு சொத்தின் தேரிலிருந்தான லாபமாக கருதப்படுகின்றது என்று இந்த கூற்று கூறப்படுகிறது. அறக்கட்டளையானது 14% வருமான வரி அறவிடப்படும். நான்காவது, ஒரு நபர்களின் குழுவானது நிறைவேற்றுநரை உள்ளடக்கின்றது. அதாவது அறக்கட்டளை பொறுத்தவரை அது ஒரு கம்பெனியாக கருதப்படுகின்றது. அதனுடைய வருமானமானது அதில் பயனாளிகளிடமிருந்து வருமானத்தை விட தனியாக வருமான வரிக்கு உட்படுத்தப்படும். உதாரணமாக ஒரு ட்ரஸ்ட்டை எடுத்துக்கொள்வோமானால் அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு வருமானம் உழைக்கிறது, அதனுடைய பயனாளிகள் எவ்வளவு வருமானம் உழைக்கிறார்கள் என்று இரண்டையும் நாங்கள் வெவ்வேறாக பிரிக்க முடியும். இதன் அடிப்படையில் அறக்கட்டளையானது அதனுடைய பயனாளிகளிடமிருந்து தனியாக வரி அறவிடுவதற்கு பொறுப்பாக இருப்பதுடன் இது ஒரு நிறுவனமாக கருதி வரி அறவிடப்படும். இதுதான் சரியான பதில். வினா 48. 2019ஆம் ஆண்டு மே மாதம் சீகிரிய வியூ ரிசோர்ட் கம்பெனியானது பின்வரும் கொடுப்பனவுகளை மேற்கொண்டுள்ளது. இவற்றுள் பிடித்து வைத்தல் வரிக்கு உட்பட்டது எது? நாங்கள் இது உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி
சரத்து 85 அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி அமைந்துள்ளது. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று சரத்து 85 படி ஒரு தனிநபர் சில கண்டிஷன்ஸ், அதாவது கட்டுப்பாடுகள் உள்ளன. எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் அந்த பிடித்து வைத்தல் வரி உட்படுத்தப்படும் என்று. முதலாவது கட்டுப்பாடு, அது ஒரு தனிநபராக அமைய வேண்டும். இரண்டாவது, அவருடைய மாதாந்த வருமானம் ரூபாய் 50,000க்கு மேற்பட்டதாக அமைய வேண்டும். மூன்றாவது, தனிநபர் தொழிலாளியாக இருக்க முடியாது. நான்காவது, குறிப்பிடப்பட்டுள்ள சேவைகளுக்கு மட்டும்தான் பிடித்து வைத்தல் வரி அறவிடப்படும் 5%. அதன் அடிப்படையில் ஏ, தொழில் வழக்குக்காக சட்டத்தரணி திரு குமார என்பவருக்கு ரூபாய் 35,000. குமார ஒரு தனிநபர், அவருடைய மாதாந்த வருமானம் 35,000 ரூபாய். இல்லை, தனிநபர் தொழிலாளி அல்ல, ஏனெனில் அவர் ஒரு சட்டத்தரணி. இந்த சட்டத்தரணி சேவையானது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது 35,000, அதாவது 50,000 குறைவு என்பதால் முதலாவது விடை தவறானது. பி. வரையறுக்கப்பட்ட சானிடைஸ் தனியார் கம்பெனிக்கு தூய்மைப்படுத்தப்படும் சேவை வழங்கியதற்கான கட்டணம் 1,20,000. சானிடைஸ் என்பது நிறுவனம். தனிநபரா? இல்லை. மாதாந்த வருமானம் 50,000, 1,20,000 சரி. ஆனால் தனிநபர் இல்லை என்பதால் அது முதலாவது கட்டுப்பாடு பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் அதுவும் வராது. சி. சுற்றுலா வழிகாட்டி திரு கமால். சுற்றுலா வழிகாட்டி தனிநபரா? ஆம், தனிநபர். இவருடைய மாதாந்த வருமானம் 25,000. 50,000 கூடவா? இல்லை, குறைவு. அதனால் இரண்டாவது கட்டுப்பாடு பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் இதுவும் வராது. டி. கூல் டிசைன்ஸ் தனியுடைமை வியாபாரத்தின் உரிமையாளர் திரு ஹிரானால் வடிவமைக்கப்பட்ட கம்பெனி லட்சணை ரூபாய் 35,000. கூல் டிசைன் இது ஒரு தனியுடைமை வியாபாரம், அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்று கூறுவார்கள். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் உங்களுக்கு தெரியும், அது ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் இல்லை. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில், அதாவது தனியுடைமை வியாபாரத்தின் உரிமையாளரும் தனியுடைமை வியாபாரமும் இரண்டும் ஒன்றே. அதனால் இவர் ஒரு தனிநபராகவே கருதப்படுவார். திரு ஹிரானினால் வடிவமைக்கப்பட்ட கம்பெனி லட்சணை ரூபாய் 35,000. அதனால் இது 50,000க்கும் விட குறைவு. அதனால் இதுவும் இந்த கூற்றில் கட்டுப்பாட்டில் பூர்த்தி செய்யப்பட முடியவில்லை. முதலாவது கூற்று நான் மீண்டும் வருகிறேன். இது 35,000 அல்ல, இது ஒரு 3,50,000 ரூபாய். அதனால் 50,000 விட கூடியதாக அமைகிறது. அதனால் இரண்டாவது கூற்றும் பூர்த்தி செய்யப்பட்டது. மூன்றாவது கூற்றை நாங்கள் முதலாவது ஏ பார்ப்போம். தனிநபர் தொழிலாளியா? அல்ல. அதனால் 4ம் பூர்த்தி செய்யப்பட்டதனால் ஏ சரியான பதில். வினா 49. அல்ஃபா கம்பெனியானது சேவைகளை வழங்கும் ஒரு கம்பெனியாகும் மற்றும் இது
பொருளாதார சேவை கட்டணம் அதாவது இஎஸ்சி செலுத்துவதற்கு பொறுப்புடையதாக இருக்கிறது. 2019 ஆண்டு ஜூன் 30 முடிவடைந்த காலாண்டுக்கு பொருளாதார சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டிய உரிய திகதி எது? அதாவது உங்களுக்கு தெரியும், பொருளாதார சேவை கட்டணம் ஒவ்வொரு காலாண்டும் செலுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டணமாக அமைகிறது. அவற்றின் 0.5% அறவிடப்படும் ஒரு வரியானது, இந்த வரியானது சாதாரணமாக இது ஒரு வரியை விட இது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் என்று தான் கூறுவார்கள். ஏனெனில் இந்த எக்கனாமிக் சர்வீஸ் சார்ஜ் அதாவது பொருளாதார சேவை கட்டணம் உங்களுடைய வருமான வரிக்கு எதிராக இதை நீங்கள் டேக்ஸ் கிரெடிட் அதாவது வரி வரவாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதாவது காலாண்டு நாங்கள் பார்ப்போம். ஒரு வரியாண்டு தொடங்கும் காலாண்டு முடிவடையும் காலாண்டு 30 முதலாவது காலாண்டு முடிவடையுது 30 ஜூன், இரண்டாவது காலாண்டு 30 செப்டம்பர், மூன்றாவது காலாண்டு 31 டிசம்பர், நான்காவது காலாண்டு 31 மார்ச் அடுத்த வருடம். இதற்குரிய கட்ட வேண்டிய திகதி முதலாவது காலாண்டு அதாவது ஜூன் கட்ட வேண்டிய திகதி 20 ஜூலை, 20 நாட்கள் தான் உங்களுக்கு அவகாசம் உண்டு. இரண்டாவது 20 அக்டோபர், 20 ஜனவரி, 20 ஏப்ரல், 20 நாட்கள் தான் உங்களுக்கு அவகாசம் தரப்படும் அந்த முடிவடையும் காலாண்டின் வரி செலுத்துவதற்காக. அதன் அடிப்படையில் ஜூன் 30, 2019 ஆண்டு முடிவடையும் காலாண்டுக்கான பொருளாதார சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டிய உரிய திகதி 20 ஜூலை 2019. 50வது கடைசி கேள்வி. வரையறுக்கப்பட்ட ரோயால் கம்பெனியானது பிரசித்தி பெற்ற பிஸ்கட் உற்பத்தியாளரின் விநியோகத்தராக செயல்படுகிறது. 30 ஜூன் 2019 முடிவடைந்த காலாண்டிற்கான வரிப்பறிப்பு அதாவது வரிப்பறிப்பு விற்பனை புரள்வு லயபிள் டர்ன் ஓவர் ரூபாய் 4.25 மில்லியன் ஆகும். இந்த காலாண்டிற்கு வரையறுக்கப்பட்ட ரோயால் கம்பெனியின் தேசத்தை கட்டியெழுப்பும் வரிப்பறிப்பு எவ்வளவு என்பதுதான் கேள்வி. இதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்பிடி சம்பந்தப்பட்ட கேள்வி. என்பிடி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொதுவான வரி வீதம் 2%. ஆனால் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடும் கம்பெனிகளுக்கு 50% விற்பனை புரள்வு கழிக்கப்பட்டு மிகுதி 50% விற்பனை புரள்வுக்கு 2% அறவிடப்படும். அதற்கு மேலதிகமாக விநியோகத்தராக செயல்படும் பட்சத்தில் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் என்று சொல்லுவார்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக செயல்படும் பட்சத்தில் அவர்களுடைய மொத்த புரள்வில் 75% விற்பனை புரள்வு கழிக்கப்படும். மிகுதி 25% விற்பனை புரள்வில் தான் அவர்களுக்கு 2% அறவிடப்படும். அதன் அடிப்படையில் விற்பனை புரள்வு ரூபாய் 4.25 மில்லியன் ரூபாய். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டுப்பாடு ரூபாய் 3 மில்லியனுக்கு கூடவா என்று தான் முதலில் பார்க்க வேண்டும். ஆம், அதிகம். அதன் பிறகு இவர் யார்? இவர் ஒரு விநியோகத்தர். விநியோகத்தர் என்றால் 75% விற்பனை புரள்வு கழிக்கப்படும். கழிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் விதமான விற்பனை புரள்வை நாங்கள் கழிப்போம். கழித்து மிகுதியாக வரும் விற்பனை புரள்வு 25% விற்பனை புரள்வு. அது
1,62,500 ரூபாய். இதற்கு தேசத்தை கட்டியெழுப்பும் வரியானது 2% 21,250. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமேனால் விடை பி 21,250 என்பதுதான் சரியான பதில். நாங்கள் மாணவர்களே 1 தொடக்கம் 50 வரை ஆன வினாக்களையும் அதற்குரிய விடைகள் எவ்வாறு அமைந்தது, அந்த விடைகளை நாங்கள் எப்படி சமாளிப்பது, எவ்வாறு கணிப்பிப்பது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது உங்களுடன் கலந்துரையாடினோம். இது ரெக்கார்டிங் செய்யப்பட்ட வீடியோ, அதனால் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்து இதை ப்ராக்டிஸ் செய்து பாருங்கள். ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது நாங்கள் சில ட்ரிக்ஸ், அதாவது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு வினாக்கள் உங்களுடைய கலந்துரையாடும் பொழுது நாங்கள் கூறியிருக்கிறோம். அதற்றை கவனமாக செய்யுமெடுத்து மீண்டும் வரும் மொக் எக்ஸாம், அதாவது மாதிரி வினாத்தால் அவற்றை நீங்கள் பரீட்சித்து ஃபைனல் எக்ஸாமிலும் நீங்கள் சரியாக வினாக்களுக்கு விடையளித்து அதிகபட்ச விடை மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் என்னுடைய விடைத்தாள் உள்ளது. இந்த விடைத்தாளில் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் மற்றும் இந்த பாடத்தில் சம்பந்தப்பட்ட எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் என்னுடைய பர்சனல் நம்பர் நான் இங்கே எழுதிவிட்டு போகிறேன். அவற்றை நீங்கள் கலந்துரையாடி செய்து என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் லோகா. மின்னஞ்சலை குறிப்பிடுகிறேன். அதில் நீங்கள் உங்களுக்கு இந்த விடைத்தாள் உங்களுக்கு அவசியமாக இருந்தால் என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.